இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். Apostle John's epistle, chapter 5, verses 1 to 5. Apostle John's epistle, chapter 5, verses 1 to 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உட்காருங்கள். இப்பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு பேர் ஆரம்பிச்சு ஒன்ல முடிவடைந்து இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வசனம் இன்றைக்கு நம்முடைய ஆவியோடு நம்முடைய ஆத்மாவோடு பேசுகிற வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு சவாலை கொடுக்கிறது. என்ன சவால்? மகனே மகளே, நீ ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும். மகனே மகளே, நீ இந்த உலகத்தில் இருப்பதின் நோக்கமே தோல்வியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உன்னை ஆங்காங்கே உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் அப்படின்னா
யார் தேவனால் பிறந்தவர்கள்? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். அருமையான சகோதரனே, நீ தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறாயா? அருமையான சகோதரியே, நீ தேவனால் பிறந்தவளாய் இருக்கிறாயா? நீ ஆண்டவராகிய நீர் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறாயா? கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? மேசியா. மேசியா என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இன்றைக்கு அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறார், ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான் கிறிஸ்து உன் வாழ்க்கைக்கு ராஜாவாக மாறுகிறார். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியையும் ஆளுகிறவராய் கிறிஸ்து மாறுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிப்போடு நின்று விட்டார். ஏனென்றால் அவர்கள் யாரை விசுவாசிக்கிறார்கள்? இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாராய் விசுவாசிக்கவில்லை? கிறிஸ்துவாய் விசுவாசிக்கிறார்கள். கிறிஸ்துவாக எப்பொழுது நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுது நீ தேவனால் பிறந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்போ இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் என்றால் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம், ஆமென், 15-16 வாசிங்க. உலகம் என்றால் என்ன? உலகம் என்பது உருண்டையான உலகம் அல்ல. உலகம் என்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள். இதுதான் உலகம். ஆகவே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செயல். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையானது தேவனுடைய வல்லமையை, பாவத்தின் மேல் ஜெயத்தை, மேலும் சவால்களை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்தினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவ வாழ்க்கையானது எப்படிப்பட்ட வாழ்க்கை? உன் மூலமாய் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்கு கர்த்தர் வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்தின் மேல் ஜெயம். உன் வாழ்க்கையில நீ தினந்தோறும் எதிர்கொள்ளுகிற சவால்கள் மேல் உனக்கு வெற்றி. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
எதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? வெற்றியை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தேவையானது என்ன? வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஆராய்ந்து அறிந்த, ஆழ்ந்து ஆராய்ந்த, அவரோடு விசுவாசத்துல நடக்கக்கூடிய நடை நம்ம எல்லாருக்கும் தேவை. நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா நீ என்ன செய்யணும்? ஆழ்ந்து ஆராய். ஆழ்ந்து ஆராய்ந்து என்ன செய்யணும்? அவரோடு கூட விசுவாசத்துல நடப்பாயானால் உனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா எப்படி வாழ முடியும்? தேவனுடைய பலத்தின் மேல் நீ நிக்கணும். நீ எங்க நிக்கணும்? தேவனுடைய பலத்தின் மேல நிக்கணும். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை அப்பியாசப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த மூன்றையும் நீ செய்வாயானால் உனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. ஆகவே வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு எது அஸ்திவாரம்? நம்முடைய விசுவாசமே அஸ்திவாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வெற்றி தேவனிலும் அவருடைய வாக்குத்தத்தங்களிலும் உள்ள அசையாத விசுவாசத்துல துவங்குகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். நீ நம்புறியா? தேவனுடைய வார்த்தையை நீ நம்புகிறாயா? அல்லேலூயா. தேவ வசனத்துல உள்ள விசுவாசம் நம் வாழ்க்கையின் யுத்தங்களை, சண்டைகளை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்துகிறது. அல்லேலூயா, ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 10:17. பாத்தீங்களா? விசுவாசம் எதுல வருது? கேள்வியினால வருது. கேள்வி என்பது தேவ வசனத்திலிருந்து வரக்கூடிய சத்தம். அல்லேலூயா. கேள்வி எங்கிருந்து வருது? சொல்லப்படுகிற, பேசப்படுகிற, அனுப்பப்படுகிற தேவ வசனத்தின் மூலமாய் அந்த விசுவாசம் வருகிறது. எந்த விசுவாசம்? கடுகளவு விசுவாசம். எந்த விசுவாசம்? கடுகளவு விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்களை, சண்டைகளை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்துகிறது. அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய உண்மை தன்மையில நாம் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். அப்படி உண்மை உள்ளவர் என்று நீ அறிந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளில் நம்மை அந்த உண்மையத்துவம் பலப்படுத்தும். ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா, ஆமென். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய உண்மை தன்மையில தன்னம்பிக்கையை நாம் வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு வாழ்க்கையில வெற்றி வேணும்னா விசுவாசத்தை, விசுவாசம் ஏன் அவசியம்? நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பயத்தை விசுவாசம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பயத்தை என்ன செய்யும்? விசுவாசம் என்ன செய்யும்? மேற்கொள்ளும். ஆகவே விசுவாசத்தின் மூலமா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தினையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகத்தினையும் நாம் மேற்கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பலமும் அன்பும் தெளிந்த, என்ன பண்ணிக்கிறாரு? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீ என்ன பண்ணணும்? உன் வாழ்க்கையில வெற்றி வேணும்னா தேவனுடைய வாக்கு தத்தங்களின் மேல் நீ நிற்கலாம். ஆமென். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவையானது எது? அவருடைய வாக்கு தத்தங்களை மிகவும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது வாசியுங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த 45ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. தேவனில் தாவீது என்ன பண்றாரு? முதல்ல விசுவாசம் வைக்கிறார். தேவனில் தாவீது விசுவாசம் வைத்ததுனால கோலியாத்தை மேற்கொள்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அவனால தோற்கடிக்கப்பட முடியாதது போல தோன்றினாலும் தேவனில் வெற்றியடைய அந்த விசுவாசம் தாவீதை திறன் உள்ளவனாய் மாற்றிற்று. அல்லேலூயா. அவன் முதல்ல என்ன சொல்றான்? நான் வர்றதே எப்படி வர தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின்
சேனைகளுடைய இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். அவன் சொல்ற விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? அவன் எப்படி விசுவாச அறிக்கை செய்யறான் தெரியுமா? இன்றைய தினம் அவன் என்ன சொல்றான்? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அப்படி கொடுக்கிறதுனால என்ன நன்மை? அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பெலிஸ்தியர் மாத்திரல்ல, உலகம் எங்குள்ளும் இருக்கிற பூலோகத்தார் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ வெற்றியுள்ள வாழ்க்கை என்றால் என்ன? வெற்றியுள்ள வாழ்க்கை என்றால் உன் வாழ்க்கையில வருகிற சோதனைகளையும் பாவத்தினையும் மேற்கொள்ளுதல். உன் வாழ்க்கையில வருகிற சோதனைகளையும் பாவத்தினையும் மேற்கொள்ளுகிற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. இப்ப நம்ம எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? வெற்றியுள்ள வாழ்க்கைனா தேவன் நமக்கு கொடுக்கிற முழுமையான ஆசீர்வாதத்துல வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த முழுமையான ஆசீர்வாதத்துல வாழ்வதற்குரிய வாழ்க்கைக்கு திறவுகோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தின் மேல் உனக்கு இருக்கிற வெற்றி. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாருமே மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யும்படி தூண்டப்படுகிறோம். ஆனால் பாவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக சாத்தான் கவர்ச்சிகரமாக கொண்டு வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? நான் தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்துல நான் வாழணும். ஆகினால நான் என்ன செய்வேன்? பாவத்தின் மேல் எனக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. பாவத்தின் மேல் எனக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. எப்படி நான் இதை சொல்ல முடியும்? எப்படி நான் சொல்ல முடியும்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். ஆமென். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 14-15 வாசிங்க. 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒழித்து கொண்டு வெளியிறக்கமான கோலமாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குற சகோதரனே அல்லேலூயா சொல்லு. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, வெற்றி எதுல இருக்குது? நீ சிலுவையை நோக்கி பார். சிலுவையில் நீ என்ன பார்க்கிற? உனக்கு எதிரடியா இருந்த
கட்டளைகளை நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? குலைத்து போட்டு விட்டார். என்ன பண்ணாருங்க? குலைத்து போட்டு விட்டார். ஒரு வாய் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை நீ பாவியா இருக்கிற, உன்னை நியாயம் தீர்க்கிறன்னா நீ அழிந்து போவ. ஆனா இன்னைக்கு நீ அழியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உனக்கு எதிரடியா இருந்த கட்டளைகளை, உனக்கு அவன் விரோதமா இருந்த கையெழுத்தை இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையின் மேல குலைத்து போட்டார். அதை என்ன பண்ணாரு? இந்த கட்டளைகளையும் விரோதமா இருந்த கையெழுத்தையும் சிலுவையின் மேல ஆணி அடித்து அவர் என்ன பண்ணாரு? துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை மேல் சிலுவையில வெற்றி சிறந்தாருன்னு இப்போ உன் மனசாட்சி சொல்லுமானால் நீ வெற்றியுள்ள வாழ்க்கையில இருக்கிறாய் என்று அர்த்தம். இத நீ தினந்தோறும் என்ன செய்யணும்? வாயினால அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. சரி, இப்ப நீ கேட்கலாம், நான் பலவீனனாய் இருக்கிற நான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது எப்படி? அதுக்கு என்ன பதில்னா, நீ பலனடையணுமா? பலனடையணும்னா அது எங்க இருந்து கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து உனக்கு உன்னதத்திலிருந்து பலன் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் உன் வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனையை எதிர்த்து நிற்க அவர் பலன் தருகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருங்கள். ஆவியானவருக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாயா? பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனையை எதிர்த்து நிற்க உன்னை சக்திப்படுத்த விரும்புகிறார். அடுத்தபடியாக கர்த்தருடைய பிள்ளையே, வெற்றியுள்ள வாழ்க்கையில நான் வருஷம் முழுவதும் தொடர்ந்து இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனம் புதிதாக மாற வேண்டும். நம்முடைய மனம் புதிதா மாறணும். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆலயத்துல இப்பொழுது உனக்கு கிடைக்கிறது தேவ வசனம். இந்த தேவ வசனம் என்ன செய்து நம்முடைய மனதை இப்பொழுது புதிதாக்கி கொண்டே இருக்கிறது.
நீங்க கேட்கிற இந்த தேவ வசனம் வர இதுதான் முக்கியமான வசனம். இந்த வசனம் உங்களை என்ன செய்யுதுன்னா உங்க மனதை என்ன பண்ணுது? புதிதாக்குது. புதிதாக்குறதுனால நீங்க என்ன செய்ய போறீங்க? பாவத்தோடு ஒத்து போவதிலிருந்து நீங்க உங்களை காத்துக்கொள்ளணும். உங்க மனம் புதிதாயிடுச்சுன்னா நீங்க பாவத்தோடு ஒத்து போவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த மனம் புதிதாகுதல் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளையே, வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை என்ன பண்றாரு? தேவ பக்தியற்ற காரியங்களிலிருந்து நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. எல்லா காவலோடும் ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து அதனிடத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்றுகளை ஆமென். எல்லா காவலோடும் என் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வது? இப்ப நீங்க இந்த ஆலயத்துல என்ன கேட்கறீங்க? தேவனுடைய வசனத்தை கேட்கறீங்க. அந்த வசனத்தை உட்கார்ந்துகிற எல்லாருமே கேட்கிறாங்களா? எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா நான் என்னுடைய வாயிலிருந்து வருகிற தேவ வசனத்தை எல்லாரும் கவனிக்கிறாங்களா? இல்ல. யார் கவனிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்ய முடியும்? வசனத்தை உள் வாங்கி கொண்டு வசனத்தை இருதயத்தில் வச்சு தங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள. அல்லேலூயா. ஆமென். ஏன் வசனத்தை இருதயத்தில் காத்துக்கொள்ளணும்? வசனத்தை இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்னு அர்த்தம், கேட்கிற கவனிக்கிற தேவ வசனத்துக்கு உன்னுடைய செவியை சாய்க்க. உன்னுடைய செவியை நீ சாய்ப்பாயானால் கேட்கிற கவனிக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். என்ன புறப்படும்? ஜீவ ஊற்றுகள் புறப்படும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தில் என்ன பண்றாரு? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது உனக்கு உணர்வு வரும். என்ன உணர்வு? நான் செய்கிற பாவம் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக அல்ல, கர்த்தருக்கு விரோதம். நான் யாருக்கு விரோதமா செய்யற பாவத்தை? கர்த்தருக்கு விரோதமா. ஆகினால நான் என்ன பண்றேன்னா, நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்,
தேவன் எனக்கு கொடுக்கிற முழு ஆசீர்வாதத்துல என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா நான் என்ன செய்யறேன்னா, ஆவியானவர் என்ன பண்றாருன்னா எனக்கு உதவி செய்யறாரு. எப்படி உதவி செய்யறாரு? பாவத்தை அறிக்கை செய்ய. பாவத்தை என்ன பண்றாரு? அறிக்கை செய்ய, பாவத்தை புறக்கணிக்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்லா உணர்த்துறார். மகனே, நீ இப்போ பாவம் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிற, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு ஒரு எச்சரிப்பு நம்முடைய ஆவியில வருது. ஆவியில வந்த உடனே நீ என்ன பண்ணணும்? உடனே பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை ஜெபம் இல்ல. பாவ அறிக்கை ஜெபம் அங்க அந்த சர்ச்சில் எல்லாம் வாசிக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றது பாவ அறிக்கை ஜெபம் இல்ல. பாவத்தை என்ன பண்ணணும்? இனி செய்ய மாட்டேன், பாவத்தை இனி செய்ய மாட்டேன், பாவத்துக்கு நான் கடனாளி அல்ல அப்படின்ற தீர்மானம் எடுத்து இனிமே நீ என்ன செய்யணும்? பாவத்தை செய்யலாமா? செய்ய கூடாது. பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்த பிற்பாடுதான் நீ என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கை பண்ணணும். பாவத்தை அறிக்கை பண்ண உடனே இன்னொரு தீர்மானத்தை நீ எடுக்கிற. நீ என்ன எடுக்கிற? என் கோபத்தை, என் பொய்யை, என் எரிச்சலை, என் பொறாமையை நான் முற்றிலுமாக புறக்கணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 39:7 வாசிங்க. ஆதியாகமம் 39:7. சரி, 12ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பாருங்க, யோசேப்பு இந்த 12ஆம் வசனத்தில் என்ன பண்றாரு? பாவத்திலிருந்து தப்பி ஓடுவதன் மூலமாக தன் வாழ்க்கையில் வந்த சோதனையை எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல பாவத்தை செய்யும்படி உனக்கு வரக்கூடிய அந்த சோதனையில நீ பாவத்தை விட்டு ஓடி போக ஆயத்தமாயிருக்கிறாய். பாவத்தை விட்டு யோசேப்பு ஓடி போவதனால அவன் என்ன பண்ணா? தன் வாழ்க்கையில வந்த சோதனையை எதிர்த்து நின்றான். அல்லேலூயா, ஆமென். இப்ப நீ கேட்கலாம், பாஸ்டர், நான் திங்கட்கிழமையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், செவ்வாய்க்கிழமையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், புதன்கிழமையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்,
வியாழக்கிழமையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழணும்னா என்ன செய்யறது? என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பிள்ளையே, அதுக்குதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் என்ன அடைந்து? பலன் அடைந்து அர்த்தம், சக்தி அடைந்து. பலன் அடைந்து அர்த்தம், சக்தி அடைந்து. ஆமென் ஆமென். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வேணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நீங்க வெற்றியில நடப்பதற்கு உங்களை தயார்படுத்துகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், நான் இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துலதான் வெற்றியில நடந்துட்டுக்கிறேன். ஆனா நடக்கும்போது போகிற வழியில அநேக தடைகள் எனக்கு வருது. அநேக தடைகள் எனக்கு முட்டுக்கட்டைகள் வருகிறது. இந்த தடங்கல்களை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீ வெற்றியுள்ள வாழ்க்கையில தேவ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல நீ நடக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில தடங்கள் வருதா? நீ என்ன பண்ணணும்? வல்லமையினால பரிசுத்த ஆவியானவருடைய, இயேசு கிறிஸ்துவ போல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நிரப்பணும். அல்லேலூயா ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 8:14 வாசிக்கும். அப்படி ஆவியானவரால நாம் நடத்தப்பட்டோம்னால் நமக்கு 1008 பலவீனங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் பரிசுத்த பவுலுக்கு என்ன சொல்றாரு? உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9-10 வாசிக்கும். அடுத்தது, உனக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஜெபம். என்ன தேவை? ஜெபம் வேணும். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்றாரு? திறம்பட வெற்றிகரமாக பயனுள்ள வகையில நீ ஜெபத்தை செய்து உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெற. ஆமென். அல்லேலூயா ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ரோமர் 8:26 நம்முடைய பலவீனங்கள்ல அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா ஆமென் ஆமென். இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31. கர்த்தருடைய அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணுவதற்கும் அற்புதங்களை நடப்பிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணாருங்க? சக்திப்படுத்தினார். அல்லேலூயா ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நீ திறமையா தைரியமா யார் யாருக்கு எப்படி
சுவிசேஷத்தை சொல்லோன்ட்டு முயற்சி எடுப்பாயானால் பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வருவார். ஆவியானவர் உன்னை என்ன பண்ணுவாரு? திறமைசாலியாய் மாற்றுவார். எப்படி மாற்றுவாங்க? திறமைசாலியாய் மாற்றுவார். அது மாத்திரல்ல, வெற்றியுள்ள வாழ்க்கைனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துல வாழ்கிற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. கிறிஸ்து நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? சத்ருவின் மேல் கிறிஸ்து நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சித்தத்தை எந்தெந்த சக்திகள் எதிர்த்து நிற்குதோ அந்த சக்திகள் எல்லாவற்றின் மேலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு? கட்டுவதற்கு அதிகாரம் இருக்குது, கட்டவிழ்க்கப்படுவதற்கு. பாருங்க, காலையில நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்? இந்தியாவில், தமிழ்நாட்டில், வேலூர் மாவட்டத்தில், காட்பாடி தாலுகாவில், பிசிகே நகரில், கேஆர்எஸ் நகரில், குமரப்ப நகரில், அகராவரத்தில், அருள் நகரில், அண்ணா நகரில், போன்மில்ல, வள்ளிமலை ரோட்டில், டிடிகே நகரில், மிஷின் காம்பவுண்டில், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நல்லாம்பற்றையில், அதுக்கப்புறம் பானட்டூர்ல, ஜாபராப்பேட்டையில், பழைய காட்பாடியில், வசந்தபுரத்தில், திருவள்ளுவர் நகர்ல, விருப்பாட்சிபுரத்தில் கிரியை செய்கிற திருவள்ளுவர் நகர்ல, எல்லா நகர்லையும் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளை, எல்லா பொல்லாத ஆவியின் சக்திகளை, எல்லா மந்திர தந்திர சக்திகளை, எல்லா பில்லி சூனிய கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டி ஜெபிக்கிறேன். நீ ஜெபம் பண்ணியா? நீ முறைச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி பாரு. ஏன் ஜெபம் பண்ணா? கிறிஸ்து எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன். நான் ஏன் சொல்றேன், இந்தியாவை ஆளுகை செய்கிற சாத்தானுடைய பிரதிநிதியின் வல்லமைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னால் இருக்கிற அசுத்த ஆவிகளை, ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னால் இருக்கிற பொல்லாத ஆவிகளை, ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு பின்னால இருந்து கொண்டு ஏமாற்றுகிற பிசாசின் சக்திகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த சிலைகளை விட்டு அகன்று போ, விலகி போ என்று கட்டளை கொடுத்து. நீ அப்படி ஜெபம் பண்றியா? யோசனை பண்ணி. ஏன் உனக்கு நீ ஏன் ஜெபம் பண்ற? உன்கிட்ட கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் இல்லை. There is no power. There is no authority. ஆமென், ஆமென். ஆகினால ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? பிசாச எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம். பிசாச எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குது? யார் கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உண்டு. ஆண்டவர் யாக்கோபு நாள்ல என்ன சொல்லுகிறாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அது மாத்திரல்ல, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இருளின் மேலும் கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16 வாசிங்க. அப்போஸ்தலர் 16.
அல்லேலூயா. பவுலும் லூக்காவும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய இந்த பெண்ணிலிருந்து குறி சொல்லுகிற ஆவி என்ன செஞ்சுங்க, வெளியே போச்சா உள்ள வந்துச்சா? சொல்லுங்க, வெளியே போச்சா உள்ள வந்துச்சா? வெளியே போயிடுச்சு. அவளை வச்சு ஆதாயம் தேடிக்கொண்டிருந்த எல்லாருக்கும் நஷ்டம். ஆனா அந்த பெண் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளாய் மாறினார். அல்லேலூயா. அவளுக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சது? தோல்வியின் வாழ்க்கையிலிருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமென். சரி, இப்போ வெற்றியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெற்றியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெற்றியுள்ள வாழ்க்கையில ரெண்டு இருக்கும். என்ன இருக்கும்? துதி இருக்கும், ஸ்தோத்திரம். என்ன இருக்குங்க? துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கும். ஏன் துதி இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது? சங்கீதம் 22:3 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய ஜனங்களின் துதிகளுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஜனங்களின் துதிகளுக்குள்ள தேவன். இப்ப நீங்க கேட்கலாம், நான் ஸ்தோத்திரத்தை ஏன் எடுக்கணும்? ஏன் ஸ்தோத்திரத்தை ஏன் எடுக்கிறேன்னா, என் விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துறேன். நான் ஏன் ஸ்தோத்திரத்தை ஏன் எடுக்கிறேன்? எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறேன். ஏன்னா பிலிப்பியர்கள் நிருபம் 4:6-7 என்ன சொல்லிக்கிறார்? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் எதை குறிக்குது? எனக்குள்ள விசுவாசம். இரண்டாவது துதி. துதியை செலுத்துற துதி வல்லமையான ஆவிக்குரிய ஆயுதம். துதி வல்லமையான ஆவிக்குரிய ஆயுதம். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 21, 22 வீட்டுல போய் வாசித்து அவங்க துதி செலுத்த துவங்கின போது அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரரையும் மற்ற சேயீர் புத்திரரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சு எல்லாரும் சீர்குலைந்து போய் லட்சத்துக்கு மேல எல்லாம் மடிந்து போறாங்க. துதி என்பது எப்படிப்பட்டது? வல்லமையான ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். பவுலும் சீலாவும் தேவனை என்ன பண்ணாங்க? துதித்து ஆராதனை செய்து. ஆராதனை செய்த பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன. சங்கிலிகள் கையிலிருந்து கழன்று கீழே விழுந்தன. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த துதியின் ஆயுதத்தை நீ எடுத்துப்பார். வெற்றியுள்ள கிறிஸ்தவன் துதியின் ஆயுதத்தை எடுக்காமல் இருக்கவே மாட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறாய்? எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமென். எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா முதலாவது என்ன செய்யணும்? விசுவாசம் வைப்பதின் மூலமாக. என்ன விசுவாசம்? இயேசுதான் கிறிஸ்து. ஆமென். யார் விசுவாசம் வைப்பான்? யார் தேவனால பிறந்திருக்கிறானோ அவன் விசுவாசம். அடுத்தது, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரால சக்திப்படுத்தப்படணும். மூன்றாவது, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா நீ என்ன பண்ணணும்?
கிறிஸ்துவின் அதிகாரத்துல நடக்கணும். ஆமென். இந்த கொள்கைகளை நீ அபியாசப்படுத்தும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் சவால்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நான் உங்களுக்கு சொல்றேன், வெற்றியை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வெற்றியின் நிறைவுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும். ஆமென். எல்லாரும் பாடுவோமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவரே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 1 யோவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்துல 322ஆம் பாடலை